வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவுகளில் கீரைகளில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகள் பற்றி பார்க்க போகிறோம். கீரைகள் 100 கணக்கில் அதிகமாக இருக்குது. நம்ம ஒரு முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு சில நமக்கு கிடைக்கக்கூடிய கீரைகளுடைய மருத்துவன்மைகளை பற்றி பார்ப்போம். கீரை அப்படின்னாலே இரும்புச்சத்து அதிகம் இருக்கும் அப்படின்னு பலரும் சொல்லுவாங்க. ஆனால் கீரைகளில் இல்லாத கனிமச்சத்துக்களே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நிறைய ஊட்டச்சத்துக்கள் கீரைகள் இருக்குது. இதனால் வாரத்தில் சுழற்சி அடிப்படையில் ஏதாவது ஒரு கீரைகளை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது நமக்கு நிறைய மருத்துவன்மைகள் கிடைக்கும். ஸோ குறிப்பிட்ட கீரைகளினுடைய ஸ்பெஷலான மருத்துவன்மைகள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி ஒவ்வொன்றா தனித்தனியாக விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். பசலை கீரை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். இந்த பசலை கீரை மிக எளிதாகவே நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். வீடுகளில் தொட்டியில் வைத்து கூட நம்ம வளர்க்கலாம். பசலை கீரையில் நீர் சத்து, புரதச்சத்து, பொட்டாசியம், இரும்பு சத்து, மெக்னீசியம் மற்றும் பாஸ்பரஸ் போன்ற சத்துக்கள் எல்லாமே அதிக அளவில் இருக்குது. இந்த பசலை கீரையை தொடர்ந்து நம்மளுடைய உணவுகளை நம்ம சேர்த்து கொண்டு வரும்போது ரத்தத்தில் ஹீமோகுளோபின் அதிகரிக்கும். குழந்தைகளுக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்கெல்லாம் அவங்களுக்கு பசலை கீரை கொடுக்கலாம். பசலை கீரையில் இருக்கக்கூடிய மெக்னீசியம் பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர், அந்த ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தி அதன் மூலமாக இதய ஆரோக்கியத்தை பசலைக்கீரை நமக்கு மேம்படுத்தும். மணத்தக்காளி கீரை நிறைய மருத்துவன்மைகள் நமக்கு கொடுக்கும். மணத்தக்காளி கீரை அப்படின்னாலே மருத்துவ குணங்கள் கொட்டி கிடக்கக்கூடிய கீரை அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஈஸியாகவே நமக்கு கிராமப்புறங்களிலே மணத்தக்காளி கீரை கிடைக்கும். பக்கத்திலிருந்தே எடுத்துக்கலாம். மணத்தக்காளி கீரையில் விட்டமின் சி எனும் உயிர் சத்து, இரும்பு சத்து, பாஸ்பரஸ், கால்சியம் ஆகிய விட்டமின்களும் மினரல்ஸ்களும் அதிகமாக இருக்கு. மணத்தக்காளி கீரையை உணவுல சேர்த்துக் கொள்வதால தொண்டையில் ஏற்படக்கூடிய வலி, வீக்கம், வாய்ப்புண், குடலில் ஏற்படக்கூடிய புண்கள் ஆகியவற்றை சரி பண்ணிக்கலாம். சிறுநீரகங்களில் உப்பு படிந்து கற்களாக உருவாவதை நமக்கு என்ன பண்ண முடியும்னா மணத்தக்காளி கீரை தடுக்கும். கருத்தரிக்க விரும்பக்கூடிய பெண்கள்லாம் அடிக்கடி மணத்தக்காளி கீரையை உணவுகளை சேர்த்துக் கொள்ளலாம். இதன் மூலமாக அவங்க நலம் பெறலாம். புதினா கீரை எடுத்துக்கொள்ளும் போதும் நமக்கு நன்மைகள் கிடைக்கும். புதினா அப்படின்னாலே அது வாசனைக்காக மட்டுமே பயன்படுத்தக்கூடிய கீரை அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். அப்படிதான் அதை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம். ஆனால் புதினாவில் வாசனை தவிர்த்து இன்னும் நிறைய மருத்துவன்மைகள் கிடைக்குது. இப்போ புதினாவில் பார்த்தீங்கன்னா மென்தால் பண்புகளும் விட்டமின் சி எனும் உயிர் சத்தும் அதிகமாக இருக்கு. இது நரம்பு செல்களை தூண்டி ரெஃப்ரெஷ்மெண்ட் உங்களுக்கு கொடுக்கும். புத்துணர்ச்சியை கொடுக்கறதால இருமல், ஆஸ்துமா உள்ளிட்ட சுவாச கோளாறுகள் தொடர்பான பிரச்சனைகளுக்கும், வயிற்று வலி, ஜீரண கோளாறு உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கும், குறிப்பா மாதவிடாய் தொடர்பான வலிகளை குறைக்கக்கூடிய ஆற்றலும் புதினா கீரைக்கு இருக்கு. கொழுப்புகளை எரிக்கக்கூடிய தன்மையும் புதினா கீரைக்கு இருக்கு. அடுத்ததா கருவேப்பிலை கீரை. இப்போ கருவேப்பிலை பத்தி தெரியாதவங்க இருக்க முடியாது. ஆனா கருவேப்பிலை கீரை வகைகள் இருக்கா அப்படின்றது பல பேருக்கும் ஆச்சரியம் தான். கருவேப்பிலை கீரை வகைகள் தான் இருக்கு. இந்த கருவேப்பிலை வெறும் வாசனைக்காக நம்மளுடைய உணவுகளில் சும்மா பயன்படுத்துறது கிடையாது. நம்மளுடைய உணவுகளில் பயன்படுத்தக்கூடிய கருவேப்பிலையை நம்ம தூக்கி போட்டக்கூடாது. அதை நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டோட மென்று விழுங்கி சாப்பிடணும். ஆனால் அந்த கருவேப்பிலை நிறைய மருத்துவ நன்மைகள் இருக்குன்றது தெரிஞ்சுக்கோங்க. கருவேப்பிலையில் இரும்பு சத்து, விட்டமின் சி எனும் உயிர் சத்து, விட்டமின் ஏ, பாஸ்பரஸ் உள்ளிட்ட விட்டமின்களும் கனிமச்சத்துக்களும் நிறைந்திருக்கு. கருவேப்பிலை பொடியாகவோ துவையலாகவோ செய்து உணவுல தொடர்ச்சியாக சேர்த்து கொண்டு வரும்போது ரத்த சோகையை குறைத்து ஹீமோகுளோபினை அதிகரிச்சுக்கலாம். கண் பார்வையை அதிகரிக்கும். கருவேப்பிலை கல்லீரலுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். குமட்டல் மற்றும் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளையுமே கருவேப்பிலை நமக்கு தீர்க்கும். முருங்கை கீரையும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். முருங்கை கீரையை கீரைகளினுடைய ராணி அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு மருத்துவ குணங்கள் முருங்கை கீரையில கொட்டி கிடக்குது. எளிமையாக சொல்லணும் அப்படின்னா உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை அத்தனை பிரச்சனைகளுமே தீர்க்கக்கூடிய அற்புத கீரை தான் இந்த முருங்கை கீரை. முருங்கை கீரையில் இருக்கக்கூடிய விட்டமின் சி எனும் உயிர் சத்து உடலின் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்தும். இரும்பு சத்து அனிமியாவை குறைத்து ஹீமோகுளோபினை அதிகரிக்கும். ரத்த சர்க்கரையினுடைய அளவை முருங்கைக்கீரை கட்டுப்படுத்தும். உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை முருங்கைக்கீரை கரைக்கும். ஆஸ்துமா உள்ளிட்ட பிரச்சனைகளையுமே கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகளையுமே முருங்கைக்கீரை வராமல் தவிர்க்கும். பொன்னாங்கண்ணி கீரையை நம்ம எடுத்துக்கலாம். நிறைய நன்மைகள் கிடைக்கும். பொன்னாங்கண்ணி கீரையில ஏராளமான வளமான சத்துக்கள் இருந்திருக்கு. இந்த பொன்னாங்கண்ணி கீரையில 3 வகைகள் இருக்கு. வெள்ளை பொன்னாங்கண்ணி கீரை, சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரை, பச்சை பொன்னாங்கண்ணி கீரை என 3 வகைகள் இருக்கு. பொன்னாங்கண்ணி கீரையை உணவுகளை சேர்த்து கொண்டா பகலிலும் நட்சத்திரங்களை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நம்ம கண் பார்வை கூர்மையாக தெரிய ஆரம்பிக்கும். வாய்ப்புண், வாய் துர்நாற்றம் உள்ளிட்டவைகளையுமே நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பொன்னாங்கண்ணி கீரை சரி பண்ணிடும். கண் மங்குதல், கண் பார்வை நமக்கு சரியா தெரியாம இருக்கிறது, கண் எரிச்சல் உள்ளிட்ட பிரச்சனைகளுமே பொன்னாங்கண்ணி கீரை சரி பண்ணி கண் பார்வையை கூர்மையாக்கும். அதோட உடல்ல இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ராலை குறைச்சி உடல் எடையை சைடு எஃபெக்ட் இல்லாம ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கெல்லாம் பொன்னாங்கண்ணி கீரை உதவிகரமாக இருக்கும்.
பாலைக்கீரை நமக்கு மிக எளிமையாக கிடைக்கக்கூடிய கீரை தான் இந்த பாலைக்கீரை. இதனாலேயே அதனுடைய மகத்துவம் குறித்து பல பேருக்கு தெரிஞ்சது கிடையாது. ஆனால் நாம் தெரிஞ்சுக்குவோம். பாலைக்கீரை ரத்த சர்க்கரையினுடைய அளவை கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கும் கிளைசமிக் இண்டெக்ஸ் குறைவாக இருக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருளாக இருக்கு. ஸோ லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் கொண்டது. அதனால சுகர் பேஷண்ட்ஸ் பாலைக்கீரை எடுத்துக்கொள்ளும் போது ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு கட்டுப்பாடோடு இருக்கும். நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து அவங்க விடுபட்டுருவாங்க. மசியலாக கடையலாக மட்டுமல்ல, பாலைக்கீரையை நீங்கள் ஸ்மூத்தியாக சேலட்டுகளில் சேர்க்கலாம், தயிர் பச்சடி உள்ளிட்ட வேலையில் கூட சேர்த்து சாப்பிடலாம். இப்போ இந்த பாலைக்கீரையில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு விட்டமின் கே, அதுக்கப்புறம் காப்பர், ஜிங்க், பொட்டாசியம், மெக்னீசியம் உள்ளிட்ட சத்துக்கள் நிறைந்திருக்கு. இந்த கீரையை நீங்கள் மஞ்சள் சேர்த்து கஷாயம் போல செய்து எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா வயிற்று உபுசம் உள்ளிட்ட பிரச்சனைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா குறைச்சிக்கலாம். முடக்கத்தான் கீரை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ இது ஒரு அருமையான கீரை. முடக்கத்தான் கீரை எலும்புகள் வலிமையாகவும் அந்த எலும்புகளில் ஏற்படக்கூடிய இன்ஃப்ளமேஷன்களை குறைக்கக்கூடிய அற்புதங்களை செய்யும். அதனால தான் இதுக்கு பேரே பார்த்தீங்கன்னா முடக்கு அறுத்தான் கீரை அப்படின்னு பேர். முடக்கு வாதத்தை கியூர் பண்ணுறதால தான் முடக்கு அறுத்தான் கீரை அப்படின்றதுக்கு பேர் இருக்கு. முடக்குவாதம் உள்ளிட்ட பிரச்சனைகள், எலும்புகள் சார்ந்த பல விதமான பிரச்சனைகளை முன்னாடியே வராமல் தடுக்கிறதுக்கு முடக்கத்தான் கீரை உதவிகரமாக இருக்கும். வராமலும் தடுக்கும், குணமும் படுத்தும். பெண்களுக்கெல்லாம் அதிகமாக ஏற்படக்கூடிய எலும்பு தேய்மானத்தை தவிர்க்கிறதுக்கு முடக்கத்தான் கீரை அவங்க எடுத்துக்கொள்ளலாம். நெய்யில வதக்கி முடக்கத்தான் கீரை சாப்பிடலாம், அல்லது அரைத்து தோசை மாவுல முடக்கத்தான் கீரை தோசை அது மாதிரி கலந்து எடுத்துக்கொண்டு வரும்போது மூட்டு வலியெல்லாம் உள்ளிட்ட பிரச்சனைகள்லாம் குறைத்துக் கொள்ளலாம். வெந்தய கீரை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். வெந்தய விதைகளை எடுத்துக்கொள்ளும் போது நம்முடைய உடல்ல என்னென்ன மாற்றங்கள் நடக்கிறதோ அது எல்லாமே வெந்தய கீரையை நம்ம சாப்பிட்டாலும் நமக்கு கிடைக்கும். வெந்தய கீரை ரத்த சர்க்கரையினுடைய அளவை கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு உதவி செய்யும். அதோட உடல்ல இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கும். இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை வெந்தய கீரை தூண்டும். கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வெந்தய கீரை தீர்ப்பதோடு வெந்தய கீரையில் இருக்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து மலச்சிக்கல் ஏற்படாமல் தவிர்க்கும். இதனால வெந்தயக்கீரை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது நலம் பெறலாம். சிறுகீரை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? அற்புதங்கள் கொட்டி கிடக்கூடிய ஒரு கீரைன்னு சிறுகீரையை சொல்லலாம். இதுல நிறைய மருத்துவமைகள் இருக்கு. சிறுகீரையில விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி எனும் உயிர் சத்து, இந்த மாதிரி விட்டமின்கள்லாம் இருக்கு. கூடவே இரும்பு சத்து, பொட்டாசியம், மெக்னீசியம், மேங்கனீஸ் உள்ளிட்ட கனிம சத்துக்களும் அதிகமாக இருக்கு. கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சிறுகீரை தீர்க்கும். அதே போல பாத்தீங்கன்னா தொடர்ந்து சிறுகீரை உணவுகளை சேர்ப்பதன் மூலமாக கண்புரை உள்ளிட்ட கண் சார்ந்த நோய்கள் ஏற்படுவதையும் நம்ம தடுத்துக் கொள்ளலாம். எலும்பு மற்றும் நரம்பு வலிமையாக்குவதோடு இதய ஆரோக்கியத்தையுமே சிறுகீரை நமக்கு மேம்படுத்தும். தொடர்ந்து கீரையை நம்மளுடைய உணவுகளை சேர்க்கறதுல நமக்கு என்னென்ன பொதுவான நன்மைகள் கிடைக்குது, காமன் பெனிஃபிட்ஸ் நம்ம பார்ப்போம். தொடர்ந்து வாரத்தில் ஒரு தடவையாவது சுழற்சி அடிப்படையில் ஏதாவது ஒரு கீரையை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக் கொள்வதன் மூலமாக கீரைகள் இருக்கக்கூடிய அதிகப்படியான நார் சத்துக்கள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் போது ஜீரண ஆற்றலை மேம்படுத்திக்கலாம். அதோடு மலச்சிக்கல் உள்ளிட்ட பிரச்சனைகளையுமே தீர்த்து கொள்ளலாம். கீரைகள் உடலின் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்துவதோடு எலும்புகளையும் வலுப்படுத்தும். தொடர்ந்து கீரையை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக் கொள்ளும் போது ரத்த சோகை என்னும் அனிமியாவை தடுத்துவதோடு ரத்தத்தில் ஹீமோகுளோபினுடைய அளவையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பலவிதமான ரத்தம் சார்ந்த பிரச்சனைகளையும் வராமல் முன்னாடி தடுத்துக்கலாம். உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை கீரை வெளியேற்றி நம்மளுடைய உடலை நச்சு நீக்கம் செய்யும். அதாவது டீடாக்ஸ் பண்ணும். அப்போ நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற்றப்படும் போது நமக்கு இருக்கக்கூடிய நோய்களையுமே நம்ம குணப்படுத்திக்கலாம். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய வைரஸ், பாக்டீரியா போன்ற தொற்று வியாதிகளையும் வராமல் தடுத்து நலமோடு வாழலாம். கண் ஆரோக்கியத்தை எல்லாம் கீரை நமக்கு பொதுவாக அதிகரிக்கும். அதோடு ரத்த சர்க்கரையினுடைய அளவு மற்றும் ரத்த அழுத்தம் ஆகிய இரண்டுமே கண்ட்ரோல் இருக்கும். ஸோ பிபி, சுகர் ரெண்டுமே நமக்கு கண்ட்ரோலாக இருக்கும். கீரையை தினசரி நம்மளுடைய உணவுகளில் சுழற்சி அடிப்படையில் எடுத்துக்கொள்ளலாம். அதாவது வாரத்தில் ஒரு தடவையாவது சாப்பிடணும். எல்லா வித கீரைகளையுமே கடையிலாகவும் பருப்பு சேர்த்து கடையிலாகவும் நம்ம எடுத்துக்கலாம். கீரையை நிறைய சின்ன வெங்காயம் சேர்த்து பொரியலாம் கூட சாப்பிடலாம். பாலைக்கீரை உள்ளிட்ட சில கீரை வகைகளை சேலட் போன்றவற்றை சேர்த்து எடுத்துக்கொள்ளலாம். முருங்கைக்கீரை, கலிசலாங்கண்ணி கீரை உள்ளிட்ட கீரைகளை உலர்த்தி பொடி செஞ்சு சாப்பிடலாம். ஆனால் சமைத்து உண்ணக்கூடிய கீரைகள் எப்போதுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். கீரை சமைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா சுத்தமாக அதை கழுவணும். அதில் இருக்கக்கூடிய மண் எல்லாத்தையும் நம்ம க்யூர் பண்ணிடணும். அதே போல் நிறைய பூச்சிக்கொல்லி மருந்துகளை அதில் அடிச்சிருப்பாங்க. அதனால் என்ன பண்ண முடியும்னா கீரைகளை கல் உப்பு கலந்த நீரில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அலசுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் கீரையை சமைக்கும் போது அதிக எண்ணெய் சேர்த்து நம்ம சமைக்கக்கூடாது, நீண்ட நேரம் சமைக்கக்கூடாது. அப்போ அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கெல்லாம் வீணாகிடும். உடனே நம்ம சமைச்சிடணும். கீரையை குக்கரில் வைக்கிறது சமைக்கிறதுலாம் நீங்கள் தவிர்த்துங்க. கீரையை லேசாக நீங்கள் வதக்கி சாப்பிட்டாலே முழுமையான ஊட்டச்சத்துக்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். யாரெல்லாம் கீரையை அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்றது தெரிஞ்சுக்கோங்க. இந்த கேள்வியை உங்களை ஆச்சரியப்படுத்தலாம். கீரையை தவிர்க்க வேண்டிய ஆட்கள் கூட இருக்கிறாங்களா அப்படின்றது உங்களுக்கு இருக்கும். ஸோ நிறைய கீரை வகைகளில் சோடியம் அதிகமாக இருக்கும். அதனால் சிறுநீரக கற்கள் மற்றும் சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்க கீரையை அதிகமாக சேர்த்துக்கொள்ளக்கூடாது. அதே சமயம் எண்ணெய் கீரைகளை எந்த அளவுக்கு சேர்த்துக்கொள்ளலாம் அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கீரை உங்களுக்கு எடுத்துக்கொள்ளும் போது அலர்ஜி ஏற்படுதோ அது உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு அர்த்தம். அதனால் எப்போதுமே கீரைகளை நீங்கள் அளவோடு சாப்பிடுங்க.
தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்களுக்குலாம் எந்த வகை கீரைகளை எந்த அளவுக்கு எடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அவங்களுக்கு வந்து தெரியும். இப்போ வந்து குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அது தெரியல அப்படின்னா நீங்கள் மருத்துவரை அணுகிக்கணும். ஏன் அப்படின்னா ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு கீரைகளினுடைய அளவு வந்து எந்த அளவுக்கு சாப்பிடணும் அப்படின்னு உடலமைப்பை பொறுத்து மாறும். அதுக்காக தான் முன்னாடியே சொல்கிறது, கீரைகளை சாப்பிடும்போது உங்களுக்கு அலர்ஜி வருதுன்னா நீங்கள் அதை எடுத்துக்காமல் இருக்கிறது நல்லது தான். உங்களுக்கு போதுமான அளவுக்கு நீங்கள் கீரைகள் சாப்பிட்டாலே போதுமானது தான். குறைவான அளவுக்கு சாப்பிட்டாலுமே மருத்துவமனையில் கிடைக்கும். எப்போதுமே அளவுக்கு அதிகமாக கீரைகளை சாப்பிடாதீங்க. உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கிறதுக்கு பதிலாக தீமைகள் தான் கிடைக்கும். எனவே கீரைகளை அளவோடு சாப்பிட்டு நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.